وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, மறுமை நாளின் தன்மைகள் குறித்து நாம் இந்த தொடரில் அறிந்து கொள்ள இருக்கிறோம். நேற்று மனிதன் இறந்ததற்கு பிறகு எழுப்பப்படுவான் என்பதற்கான அனுபவபூர்வமான ஆதாரமாக அல்லாஹ் திருக்குர்ஆன் 2ஆம் அத்தியாயம் 259ஆம் வசனத்தை பற்றி நாம் இங்கு அறிந்து கொண்டோம். அன்றாடம் பிறப்பும் நடக்கிறது, இறப்பும் நடந்து கொண்டே இருக்கிறது. காரணம், மனிதனை பொறுத்தளவில் அவனை ஹலீஃபா என்றுதான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். வாழையடி வாழையாக தோன்றக்கூடிய ஒரு இனம். நான் போனால் எனக்கு வாரிசு, என் வாரிசு போனால் அதற்கு வாரிசு. ஆதமிலிருந்து இப்போ வரையும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த மனித இனமும் அழிக்கப்படும், ஒட்டுமொத்த உலகமும் அழிக்கப்படும். அதை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுவதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். எப்போது அழிக்கப்படும்? அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான்: فَإِذَا نُفِخَ فِي الصُّورِ نَفْخَةٌ وَاحِدَةٌ. சூரில் ஒரே ஒரு ஊதுதல் ஊதப்படுமானால், சூரில் ஒரே ஒரு ஊதுதல் ஊதப்படுமானால், வஹுமிலத்தில் அர்து வல் ஜிபால், பூமியும் மலையும் ஒன்றோடு ஒன்று மோதவிடப்படுமானால், ஃபதுக்கதா தக்கதம் வாஹிதா, அவைகளெல்லாம் சுக்கு நூறாய் தூளாய் போகும், நொறுங்கி தூளாய் போகும் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஃபயௌமஇதின் வக்அத்தில் வாக்கிஆ, அந்த நாளில் நடக்கக்கூடியது நடந்தே தீரும். அந்த நாளில் நடக்கக்கூடியது நடந்தே தீரும். ஒவ்வொரு கோளும் அதனுடைய அச்சில் ஓடிக்கொண்டிருக்கிறது. பூமியும் அதனுடைய அச்சில் ஓடுகிறது, சூரியனும் அதனுடைய அச்சில் ஓடுகிறது. பூமியில் தான் அதை இழுத்து பிடிப்பதற்காக முளையாக அல்லாஹ் மலையை வைத்திருக்கிறார். மலையை அல்லாஹ் நாட்டவில்லை என்று சொன்னால், முளையாக நாட்டவில்லை என்று சொன்னால், பூமியினுடைய வேகத்திற்கு எந்த உயிரினம் இந்த உலகத்தில், இந்த பூமியில் வாழவே முடியாது. ராட்டினத்தில் ஏறி நம்முடைய சவாரிக்காக, சந்தோஷத்திற்காக ராட்டினத்தில் ஏறி நம்ம சுற்றணும் வைங்க, ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றினா தான் என்ன, நமக்கு அது ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதே ராட்டினத்தில் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுத்த விட்டான்னு வைங்க, எல்லாரும் மேலே விடன்னு சொல்லி, இந்த தெக்க வடக்கன்னு சொல்லி எல்லாரும் போய் சேர்ந்துடும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, பூமி என்பது ஒரு ராட்டினம் தான், அது சுத்தக்கூடிய ஒரு ராட்டினம் சுத்திட்டே இருக்கு. 350 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை சுற்றுன்னு சொல்லி இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்கிறார்கள். அப்பொழுது வேகத்தில் சுத்தக்கூடிய பூமி அப்படியா சுற்றுன்னு சொல்லி நம்ம இப்போ என்ன சரி யோசிக்கிறோம். ஆனால் சொல்லிக்கிட்டு இருக்குது, எப்படி இழுவையோடு ஈர்ப்பு விசையோடு சுத்தி கொண்டிருக்கிறதுனால நமக்கு அது தெரியல. நம்ம அதனுடைய அச்சில் உட்கார்ந்து பார்த்தோம்னு சொன்னா அந்த சுற்றுறதை பார்க்கலாம், அல்ல அதுக்கு வெளியில போய் பார்க்கணும். இந்த பூமியினுடைய அந்த பால் வெளி இருக்கா இல்லையா, பால் வெளிக்கு வெளியில போய் இந்த ஈர்ப்பு விசைக்கு வெளியில போய் பூமியை பார்த்தா அந்த சுத்த நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த பூமி அதன் அச்சில் சுற்றுகிறது, சூரியன் அதன் அச்சில் சுற்றுகிறது. எல்லாம் குழம்பி போய் ஒன்றோடு ஒன்று மோதுகிற போது எல்லாம் சுற்றுநூறாயின தோகுபடியாகும்.
அப்ப நடக்க வேண்டியது நடக்கும். அப்போ ஒரு ஊதுதல் தான். அதே ஒரு ஊதுதல் தான் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா அதுதான் இப்பவும் நடைமுறையில் இருக்கு. இஸ்ரேல்ல பார்க்கிறோம், காசாவிலிருந்து ஹமாஸ் படையினர் ஒரு திடீர்னு ஒரு ராக்கெட் விடுறாங்க, அங்க உடனே சங்கு ஊதிடலாம். எங்க இஸ்ரேல் ஊரு சங்கு ஊதின உடனே ஐயோ ராக்கெட் வந்து நாம தப்பிச்சிடும், நாம ஒழிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி மக்கள் ஈஸ்வரை கூட்டு புத்தீசலாய் பறந்து என்ன செய்றாங்க, ஓடி ஒழிஞ்சிடறாங்க. அல்லது பொது வழிக்கு வந்துடுறாங்க, வெளியில ரோட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன் எங்கேயாவது கட்டடத்தை விழுந்துச்சுன்னா அந்த கட்டடத்துக்குள்ள நாம மாட்டிட்டோம்னா நாம போய் சேர்ந்துருவோம் அப்படி சொல்லி அந்த சங்கு ஊதுதல் எதற்காக என்று அந்த மக்களுக்கு முன்னரே தெரிந்த காரணத்தினால் அவங்க என்ன செய்றாங்க, ஓடி ஒழிஞ்சிடறாங்க. இப்போ அதையே டிஜிட்டல் இந்தியாவில் மோடி மசாலா என்ன சில மாதங்களுக்கு முன்னர் உங்க மொபைலுக்கெல்லாம் வந்துருக்கும் எச்சரிக்கை ஒரு சத்தம் வந்து பார்த்தா ஒரு மெசேஜ், அலர்ட் மெசேஜ். இந்த மெசேஜ் எதுக்காக வேண்டி திடீர்னு ஒரு உலகம் போர் உருவாது வைங்க, அப்ப நாம எல்லாரும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ட்ராயினுடைய உத்தரவினால் எல்லா நிறுவனங்களும், தொலை தொடர்பு நிறுவனங்களும் அவர்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியை அடிச்சாங்க. சங்கு ஊதுவது என்பது ஒரு ஒலிப்பானை கிளப்புவது என்பது மக்களை எச்சரிப்பதற்காக, ஏதோ ஒரு நடக்க போகிறது என்பதை அறிவிப்பதற்காக. மனிதன் ஊதுகிற இந்த சங்கு அதே நமக்கு எச்சரிக்கையாக இருக்கும் போது அந்த சத்தம் கிட்டத்தில் உட்கார்ந்து கேட்கறீங்க, நம்மளால கேட்க முடியுமா? இதுக்கு முன்னால மொத்த ஊருக்குமே ஒரே ஒரு சங்கு தான். இப்ப அந்த சங்கு அறுத்து போய் கிடக்கு. பார்க்கிற பூங்காவில் என்ன அந்த சங்கு இப்ப அறுத்து போய் கிடக்கு. அந்த சங்கத்தை என்ன செய்வாங்க, சகருக்கு 3 மணிக்கு ஒரு போட்டு விடுவாங்க, காலைல 5 மணிக்கு போட்டு விடுவாங்க, அப்ப 8 மணிக்கு போட்டு விடுவாங்க, மத்தியானம் 12 மணிக்கு போட்டு விடுவாங்க. இப்ப எல்லாரும் கையிலுமே சங்கு இருக்கிறதுனால அந்த சங்கு அறுத்து போச்சு இல்லையா? அது அங்க ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கம் வரைக்கும் என்ன கண்மணி அப்புறம் போகிறது வரைக்கும் அந்த சங்கு சத்தம் என்ன செய்யும், கேட்கும். அவ்வளோ பெரிய. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க கூத்தது பெரியது, இது மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன காதை புதையிட்டு இருக்கணும். அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த சங்கு ஊதுற நேரத்துல அந்த அளவுக்கு சத்தமாக இருக்கும். தொழிற்கூடங்கள்ல இது மாதிரி இருக்கிறாங்க, சங்கு வச்சிருக்காங்க. தொழிலாளர்கள் ஷிஃப்டிங் முறை வைத்து அவங்க வேலைக்கு போகும்போது உங்க ஷிஃப்ட் முடியுது, 3 ஒரு சத்தம், அவன் போயிடுவான். 3 ஒரு சத்தம், இன்னொரு ஷிஃப்ட் என்ன செய்ய உள்ள வரும். இப்படி என்ன மாதிரி கண்டுபிடிச்சிருக்கலாம். எல்லாத்தையும் விட்டு இப்போ சென்னை ஹைகோர்ட் போனீங்க, இப்பவும் அந்த பிரிட்டிஷ்காரனுடைய நடைமுறை என்ன, ஜட்ஜி அவரு சாம்பருக்கு இருக்கு வர்றாங்க, கோர்ட் ஆளுக்கு 3 ஊயிட்டு என்ன செய்வாங்க, வருவாங்க. கையில 3 சங்கு வச்சிருக்கான். பெரிய இந்த ராஜ பரம்பரைக்கு சங்கு ஊதிட்டு ராஜாவை வரவேற்று வருவாங்க ஐயா, அது மாதிரியான சங்கு. சங்கு என்பது நவீன உலகத்திலும் கூட பயன்பாட்டில் இருக்கிறது. இதை விட பெரிய சங்கு ஊதப்படும் தரமையில் அந்த நாள் ஏற்படும் போது அந்த சங்கு ஊதப்படும். அப்படி ஊதப்பட்டால் நடக்கக்கூடியது நடந்தே தீரும். நடக்கக்கூடியது நடந்தே தீரும். என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அதைத்தான் நாம பார்க்க போகிறோம். இந்த ஒன்று நடக்கிற மாதிரி தெரியலையே நமக்கு எல்லாருமே. என்ன எல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, போன வருஷத்துல சொன்னீங்க உலகம் அழிவதற்கான அடையாளங்கள், சின்னஞ்சிறு அடையாளங்கள் அது நடந்துட்டு தான் இருக்கு. பெண்ணம்பும் அடையாளம் நடக்கல. போன வருஷம் சொன்ன இந்த வருஷம் வரைக்கும் ஒன்றும் ஆரம்பிக்கல. ஆனா சின்னது என்ன நடந்துகிட்டே இருக்கு. அப்போ எப்போது இது நடக்கும், எப்போது சங்கு ஊதப்படும், எப்போது நடக்க வேண்டிய நடக்கும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி சொல்கிற போது நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டதான். முஸ்லிமில் 5650வது ஹதீஸ். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லா தகுமு ஸாஅ இல்லா அலா ஷிராரின் நாஸ். உலகம் அழிவு நாள் ஏற்படவே ஏற்படாது. இல்லா அலா ஷிராரின் நாஸ், கெட்ட மனிதர்கள் இருக்கும் போதே தவிர உலகத்தில் கெட்டவர்கள் மட்டும் இருக்க வேண்டும்.
நல்லவர்களும் கலந்துருந்தாங்கன்னு இங்கே அல்ல அழிக்கவே மாட்டான். அதனால தான் உலகம் இருந்துட்டு அந்த அடையாளம் நடந்துருச்சு, இந்த அடையாளம் நடந்துருச்சு நம்ம சொல்கிறோம். அப்போ உலகம் அழிவதற்கான அடையாளங்கள் தானே, நடந்துட வேண்டியது தானே என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் என்ன, இவ்வளவு அநியாயக்காரர்களுக்கு மத்தியிலும் என்ன, இவ்வளவு அக்கிரமக்காரர்களுக்கு மத்தியிலும் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய நல்லவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், இன்னும் அழிக்காமல் வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்குமூலம், ஷிராருன் நாஸ் லா தக்மு ஸாஅ இல்லா அலா ஷிராரின் நாஸ், மக்களில் ஆக கெட்டவர்கள் இருக்கும் போதை தவிர உலகம் அழியாது. மக்கள் ஆக கெட்டவர்கள் இருக்கும் போதை தவிர உலகம் அழியாது. அதை இன்னும் தெளிவாக முஸ்லிமில் 234வது ஹதீஸாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா தக்மு ஸாஅ ஹத்தா லா யுகால ஃபில் அர்த் அல்லாஹ் அல்லாஹ், லா தக்மு ஸாஅ ஹத்தா லா யுகால ஃபில் அர்த் அல்லாஹ் அல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவன் இருக்கும் வரை இந்த உலகம் அழியாது. அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருக்கும் வரை உலகத்தை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அழிக்க மாட்டான். அதனால தான் உலகம் எல்லோருக்கும் பெரிய மழை எல்லோருக்கும் என்ற அடிப்படையில் பெரிய பெரிய அநியாயக்காரர்களின் ஜாம்பவான்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மோடி மசான் இன்னும் அழிக்க மாட்டேங்கிறான்னு நமக்கு என்ன செய்யறோம், ரொம்ப ஆத்திரமா வருது. அங்கே இஸ்ரேலில் பெஞ்சமின் நேதன்யாகு இன்னும் செத்து தொலைய மாட்டேங்கானு சொல்லி நமக்கு என்ன, அமெரிக்கா ஜோ பைடனே என்ன செய்யறான், அவனுக்கே எரிச்சல் ஆயிடுது. இந்த சண்டாள பாவைக்கு நாம இருக்கிற ஆயுதங்களை தான் கொடுத்தோம், அவன் அப்பா இழப்புலாம் கொண்டுகிட்டு இருக்கான். இவன் இப்படி இருந்தாலும் உலக நாடுகள்லாம் இவனுக்கு என்ன செய்யாது, சப்போர்ட் பண்ணாது அப்படி சொல்லி அவன் ஒரு பக்கத்தில் என்ன செய்யறான், ஒருத்தரத்தில் கொட்டி திருக்கிறான். அப்பவும் அல்ல என்ன செய்யல, உலகத்தை அழிக்கல. இங்கேயும் பாருங்க, இந்தியாவில் நடக்கக்கூடாத அத்தனை அயோக்கியத்தனங்களும் இந்தியாவில் என்ன கடந்த 10 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. எந்த அழிவையும் காணும். என்ன காரணம், இந்த அநியாயங்களுக்கு இடையில் தான் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அழிக்க மாட்டான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், உலகத்தை அழிக்க மாட்டான். அழிக்கிற போது ஒரு உயிர் கூட அல்லாஹ் என்று உச்சரிப்பதற்கு இல்லை என்ற நிலை ஏற்பட்டால் அப்போது எல்லாம் நொறுங்கி தவிடுபொடியாக போய் நடக்கக்கூடியது நடந்தே தீரும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னொரு செய்தி, அது திருமதியில் இடம்பெற்றிருக்கிறது. அதுவும் கூட என்ன நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் இதை விட மோசமாக நடக்கும் என்பதை நபிகள் நாயகம் சொன்னாங்க. அது நடக்கும்போது இந்த உலகம் என்ன செய்யும், அழிந்துவிடும். ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா தக்மு ஸாஅ ஹத்தா யகூன அஸஅதன் நாஸி பித்துன்யா லுகா இப்னு லுகா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. திருமதியில் இடம்பெற்றிருக்கிறது. லா தக்மு ஸாஅ, உலகம் அழியாது. ஹத்தா யகூன அஸஅதன் நாஸ் பித்துன்யா, உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தனாக எவன் இருப்பான் என்று சொன்னால் லுகா பின் லுகா, கேடுகட்டவனுக்கு பிறந்த ஒரு கேடுகட்டவன் தான் பெரிய பணக்காரனாக இருப்பான். பரமா இல்லையா? அம்பானி அவனுடைய தகப்பன் வெறுமனே துணி மூட்டை வியாபாரி தான். மூட்டையில் துணி கட்டி வியாபாரம் பண்ணுவாங்களா இல்லையா? இந்த மாதிரி ஒரு வியாபாரியாக இருந்தவன் பாலிஸ்டர் துணியை என்ன செய்யறான், தயாரிக்கிற ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறான். இந்திரா காந்தியினுடைய பிரியல், ராஜீவ் காந்தியுடைய பிரியல். ராஜீவ் காந்திக்கு அந்த கிருபையா அம்பானியினுடைய தகவல் போகிறது. இந்த ஆள் வரி ஏய்ப்பு செய்யக்கூடியவர், அதனால இவருக்கு எந்த உதவியும் செய்யாதீங்க, எந்த பெர்மிட்டும் கொடுக்காதீங்க கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அப்படி சொல்லி எல்லா உளவுத்துறை செய்தியும் ரிப்போர்ட்டும் ராஜீவ் காந்தி டேபிளுக்கு போயாச்சு. இந்த ஆளும் இந்த கிருபையா அம்பானி எப்படியாவது ராஜீவ் காந்தியை போய் சந்திச்சு ராஜீவ் காந்தியுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி நம்ம எல்லா தகுதித்தங்களையும் பண்ண, எப்படி அதானி மோடியோட பிளேட்டில் போய் மொத்த உலகத்தையுமே ஒரே உழைப்புள்ள போடுறதுக்கான வேலை எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இது மாதிரி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால்
எல்லா தகுதித்தங்களையும் செய்யலாம் என்ற அடிப்படையில் அந்த கிருபையா அம்பானி ராஜீவ் காந்தியை நெருக்குவதற்கு முயற்சித்தால் நடக்கவில்லை. கடைசியில் ராஜீவ் காந்திக்கு நெருக்கமானவர் யாருன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ இருக்கிற அமிதாப் பச்சனை பிடிச்சி உன்னுடைய நண்பர் தான் ராஜீவ் காந்தி, நம்மளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, என்ன நான் ஒரு 50 லட்ச ரூபா நன்கொடை கொடுக்குறேன், ஒரு 1 லட்ச ரூபா நன்கொடை கொடுக்குறேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியுங்களா, நீங்கள் சொல்லுங்க அப்படின்ன உடனே அவர் நேரம் என்ன அமிதாப் பச்சன் ராஜீவ் காந்திக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இன்னார் வருவார், உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி போய் பூங்கொத்தோட போய் சோனியா காந்தியை பார்த்து ராஜீவ் காந்தியை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு அதுக்கப்புறம் ஆரம்பித்ததுதான் பரம்பரையாக என்ன இந்தியாவினுடைய முதல் பணக்காரனாக எல்லோராலும் சொல்லப்பட்ட டாடா பிர்லா தான் இப்போ என்ன பர்லாவை போயிட்டாங்க. அவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல. டாட்டாவெல்லாம் இப்போ என்ன எந்த மூலையில் இருக்காங்கன்னே தெரியல. ஆனால் இப்போ என்ன அம்பானி தான் என்ன முதல் பணக்காரன். அம்பானியை முந்துவதற்கு அதானி இப்போ என்ன செய்யறான், போட்டி போட்டு இருக்கிறான். இந்த நிலை ஏற்படும். இன்னும் இதை விட மோசமான நிலை ஏற்படும். கேடு கட்டவர்களுக்கு பிறந்த கேடு கட்டவன் தான் உலகத்திலே என்ன அசாதுன் நாஸ் பித்துன்யா, உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்களாக ஆவார்கள். அது ஆகும் வரை அந்த நிலை ஏற்படும் அல்லாஹ் உலகத்தை என்ன செய்ய மாட்டான், அழிக்க மாட்டான். அப்படின்னா என்ன, நியாயம் அநியாயம் பார்க்கக்கூடியவர்கள் உலகத்தில் இருக்க மாட்டார்கள். நியாயம் அநியாயம் யார் பார்ப்பாங்க? இங்கு ஈரம் இருக்கின்றவர்கள் தான் நியாயம் அநியாயம் பார்ப்பாங்க. அல்லாஹ்வை பற்றிய அச்சமும் பயமும் மறுமையை பற்றிய சிந்தனையும் இருக்கின்றவர்கள் தான் ஐயோ இது நமக்கு தேவையில்லாதது, இது நமக்குரியதல்ல, இது அனுமதிக்கப்படாதது, இதை நாம் எடுக்கக்கூடாது, நாம முறையாகத்தான் என்ன செய்ய வேண்டும், நமக்குரியது என்ற அந்த மனப்பாங்கு இருக்கின்றவர்கள் இருக்கும் வரை அல்லாஹ் உலகத்தை என்ன செய்ய மாட்டான், அழிக்க மாட்டான். அது சுத்தமாக எடுபட்டு போகிற போது நிச்சயமாக உலகம் அழிக்கப்பட்டுவிடும் என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகின்றன. இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.